வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே வீடியோவில் பட்டுப்பாவாடையோட சட்டையும் பாவடையும் ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். 9 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டர் 2 இன்ச் வச்சுருக்கேன். அகலமும் 3.5, உயரமும் 3.5. இப்போ ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோலோட உயரம் 6.5. கீழே நெக்கோட உயரம் 6 இன்ச் வைக்கிறேன். 1.5 இன்ச்சு தான் இது அகலம். ரொம்ப ஒடுக்கமாக தான் வைக்கிறேன், ஏன்னா சின்ன பொண்ணுன்றதுனால நமக்கு கழுத்து ரொம்ப லோவாக இருந்தால் நல்லா இருக்காது. 1.5 இன்ச்சு மட்டும் அகலம் வைக்கிறேன். இதில் இருக்க டிசைனை அப்படியே பேக் சைடு நம்ம வைக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கட் பண்ணாதீங்க, இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணாமல் கீழே கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடியில் ஒரு லைனிங் கிளாத், அதாவது கேன்வாஸ் இல்லாமல் அடியில் ஒரு லைனிங் கிளாத் கொஞ்சம் கொடுத்துட்டு பின்னு குத்தி விட்ருக்கேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அடியில் சும்மா வேஸ்ட் லைனிங் கிளாத் இருக்கும்ல, அதில் ஒரு பீஸ் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேன்வாஸ் கூட கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தோட அளவுக்கு அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ இதையும் நம்ம தையல் போட்டவாறு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு நம்ம பாடையிலேருந்து நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பி விட்டு ஊசி வச்சு வெளியில் எடுத்து விடுங்க. இப்போ நம்ம எட்ஜில் தையல் போட்டுடலாம். அடியில் லைனிங் கொடுத்துருக்கிறதும் நம்ம கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டேன். அதனால் ஓரத்துலேயே ஃபுல்லாக போடுங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது, இதுவும் அந்த பக்கம் போகக்கூடாது. ரெண்டுமே நம்ம தையல் போட்ட மடிப்பு பகுதி தான் தையல் போடணும். இதுக்கு ஃபுல்லாக தையல் போட்டாச்சுங்க. இப்போ கிராஸ் பீஸ் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுக்கு நம்ம பாவாடை கலர் ரேர் கலருன்றதுனால கிடைக்கல. அதனால் நம்ம ரெண்டாவது அதுலேயும் நம்ம பைப்பிங் கொடுக்க முடியாது, பாவாடைக்கு லென்த் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் நான் பிங்க் கலர் மட்டும் லைனிங் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, கையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் போட் நெக் தாங்க, இதுக்கு உயரம் 4 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி முன்னாடி ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்பி தையல் நம்ம போட்டிருக்கிறது மேலேயே போடலாம். கரெக்டாக அந்த கார்னர்ட்டு நிப்பாட்டி லைனிங் கிளாத்தை நல்லா அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டு
பாருங்கள், நான் எடுத்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்புங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி வந்து நமக்கு வரணும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு நம்ம வந்து உருட்டி அடிச்சிடலாம். உருட்டி அடிக்கிறதுனால ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. கை வந்து இதுக்கு குட்டி கை தாங்க, எல்போ வரைக்கும் வேணான்ட்டாங்க. குட்டி கை தான் வச்சுருக்கேன், ஒரு 5 இன்ச்சுக்கு. நல்லா பிசுறெல்லாம் நல்லா மடக்கி தைச்சிடுவாங்க ஒரே மாதிரி. இப்போ நான் மடக்கிறே பாருங்கள், அந்த மாதிரி மடக்கி விட்ருங்க. அந்த ஃப்ளிட்ஸை உள்ளே தள்ளி, அதாவது அந்த மடிப்பை உள்ளே தள்ளிட்டு, இது வந்து இங்கிட்டு வரணும், இது வந்து இங்கிட்டு இப்படி வந்து அடித்து கொடுங்க. ஏன்னா 2 பக்கமும் மடித்து நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு 2 பக்கமே வந்து மடிப்பு வந்து கரெக்டாக விழுகும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் நல்லா மடித்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக பைப்பிங் வச்சாச்சு. நூலெல்லாம் ஒட்ட அப்பக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். இது கழுத்து ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறமா நம்ம காப்பர் கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம அதை அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா வந்து பாவாடையிலையும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி காப்பர் கலர் தான் இருக்குது. அதனால் காப்பர் கலர் பட்டையாக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். 2ஆக மடித்து ஓரத்துலேயே தையல் போடுங்க. கரெக்டாக ஓரத்துலேயே போட்டுவாங்க. ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2 ஓரங்களும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு அந்த தையல் பகுதி நல்லா அடியில் போகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ தேய்ச்சி விட்டு நீங்கள் வந்து முன்னாடி இருந்து நான் ஃப்ளிட்ஸ், அதாவது வந்து முன்பக்கம் இருந்து கொடுக்குறேன். அந்த பைப்பிங்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துட்டு வரேன்.
நல்லா ஓரத்துலேயே தையல் போடுங்க. இது பாவாடைக்கு நம்ம கொக்கியாக வைக்காமல் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு பாவாடையும் சொல்லி கொடுத்துட்றேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அப்படியே மடக்கி அந்த கார்னர்கிட்ட ஒரு ஃப்ளிட்ஸு கொடுத்துருங்க. அதுவும் சேர்த்து அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ இங்கே கீழே ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக மேலே நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி நம்ம தைக்கிறோமோ பைப்பிங்கை விட்டு தள்ளி அதே மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இது முன்னாடி மடித்து நல்லா தைச்சி விட்டுடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நான் பாவாடையிலேருந்து ஒரு அகலம் வந்து 2 இன்ச்சு கட் பண்ணுறேன். 2 லைன் மட்டும்தான் கட் பண்ணேன், சரியாக வந்துச்சுங்க இந்த நெக்குக்கு. ஏன்னா ரொம்பவும் அகலம் கிடையாது, ரொம்பவும் உயரமும் கிடையாது. நம்ம ரவுண்டுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, கீழே அந்த கோபுரத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அதனால் இதே மாதிரி 2 லைன் கட் பண்ணேன், சரியாக வந்தது. இந்த பார்டர்லாம் கட் பண்ணிடலாம். அகலம் எப்படி 2 இன்ச்சும் உயரமும் 2 இன்ச்சு கட் பண்ணி அடிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி. இப்போ இது முக்கோணமாக மடித்து தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது முக்கோணமாக தையல் வச்சு டிசைன் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து தையல் வந்து மேல் பக்கம் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா தைச்சி விட்டுக்கோங்க. இதை 2ஆக மடித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து இதை வந்து அப்படியே பரட்டி விட்டுறலாம். அந்த 2 மடிப்பு இருக்குங்களா, அது இல்லை கிடையாது, எப்பயும் போல் அப்படியே நம்ம வெளியில் பரட்டி விட்டுடலாம். இது வந்து ஒரு பூ இதழ் மாதிரி இருக்கும், இலை மாதிரியும் இருக்கும், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்படி பரட்டணும். நீங்கள் போடுற தையல் வந்து மேல் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதனால் நல்லா போட்டுக்கோங்க. சரி, எல்லாமே வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ முன்னாடி இருந்து 2ஆவது தையல் போட்டுவாங்க. போட்டுட்டு இதை வச்சு பாருங்கள் சரியாக வருதான்னு. இல்லைன்னா நூல் வெளியில் எடுத்துட்டு மேலேருந்து கூட தைச்சிட்டு வந்துடலாம். நான் அந்த இடத்துல நல்லா தைச்சி விட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து வச்சுட்டு வந்தேன். இதுக்கு அதிகமும் தேவைப்படாதுங்க, கம்மியாக இருந்தால் போதும், ஆனால் அழகாக இருக்கும். இப்படியே பக்கத்தில் நெருக்கமாகவே, ரொம்பவும் நெருக்கமாக இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக விட்டே கொடுத்துடுவாங்க. ஒன்று மேலே ஒன்றும் வச்சிடாதீங்க, அழகாக அது தனித்தனியாக தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அந்த பிசுரெல்லாம் அடியில் போயிடும். அந்த நுனியில் இருக்க பிசுரும் நம்ம உள்ளே நல்லா தள்ளி வச்சுருவோம்.
அப்போ வந்து நம்ம தைக்கிறப்ப இந்த 2 சைட்லேயும் அதை ஊசி நூல் வச்சு தைச்சி விட்டுட்டு ஒரு பாசி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது. இப்போ இதே மாதிரி ஃபுல்லும் அங்கே மேலே வரைக்கும் கொடுத்துருங்க. சுத்தமாக உங்களுக்கு பிரிஞ்சும் வராதுங்க, அசிங்கமாகவும் இருக்காது, எதுவுமே பிசுறு எதுவும் தெரியாது. ரொம்பவே இது வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ முன்னாடி நல்லா மடித்து விட்டு டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இது முன்னாடி வந்து பிரின்சஸ் கட் தான் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். பிங்க் கலரே தான் பைப்பிங் வச்சுருக்கேன். இப்போ வந்து முடிச்சாச்சுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பாசி வச்சுட்டு நாட்டு தைக்கலாம். இப்போ வந்து இந்த ஓரமும் நல்லா தைச்சி விட்டுட்டு நுனியில் வந்து பாசி கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு 4 நூல் போட்டு தைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு பிரிஞ்சு வராது. இந்த சைடு ஓரங்கள்லாம் தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். பிங்க் கலரே தான் பாசி கொடுக்குறேன். சப்போஸ் இதுக்கு வந்து காப்பர் கலரோ இல்லை ஒயிட்டோ இல்லை வந்து கோல்டன் எதுவுமே தெரியாது, சேம் அதில் இருக்க பிங்கே தான் கொடுக்குறேன். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இது இப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு மடங்கவே மடங்காது. உள் பக்கம் நல்லா திக்கு போட்டு சுற்றி விட்ருங்க. இதுக்கு வந்து நாட் அடிச்சிடலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கையில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நாட்டு அடிச்சிடலாம். இதுக்கு வந்து ரொம்பலாம் நீளமாக எடுக்கல, நாட்டு குட்டையாக தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதான் அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சுங்க. ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அவசரமாக கொடுக்கணுன்றதுனால என்ன நாட்டு டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்க முடியல. சரி, அவசரத்துக்கு நம்ம இது தானே பண்ணுவோம் அடிக்கடி அப்படின்ட்டு நடுவில் ஒரு பார்டர் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, சென்டரில் வந்து ஒரு பார்டர் கொடுத்துட்டு கட்டுக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். பக்கத்தில் கொடுங்க, அதாவது நாட்டு தெரியக்கூடாது. இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு நான் கையிலே தான் தைச்சி விட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம மிஷினில் அடித்தோம்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ கையிலே நல்லா தைச்சி விட்டுடலாம். பிங்க் கலர் நூல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இப்போ இது முன்பக்கம் இது பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாவடையுமே நம்ம முடிச்சிட்டோம். ஒரே மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பாவாடை வந்து எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து கொக்கி இல்லாமல் நம்ம தைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க இப்போ விரும்பி போடுவாங்க. வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொக்கியே இல்லாமல் எப்படி நீட்டாக தைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேலே வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த 2 ஓரமும் நம்ம உருட்டி அடிச்சிடலாம். எப்பயுமே இந்த பாவாடையில் 2 ஓரமும் மடக்கி தைச்சிருங்க, இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சிட்டே வந்துடும். இந்த மாதிரி நல்லா மடித்து பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தைச்சிட்டு வாங்க. சன்னமாக அப்படியே உருட்டி அடிச்சிடலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் எப்பயுமே அடையாளப்படுத்திட்டு தைங்க. ஏன்னா மறந்த வாக்கில் நம்ம அப்படியே ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வந்துட்டு சில நேரம் பத்தாது. அதனால் வந்து எப்பயுமே சென்டர் நம்ம அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். எப்பயுமே பாவாடை தைக்கும் போது நம்ம வந்து ஒரு தடவை கூட பிரிக்காமல் தைக்க முடியாதுங்க. எப்படினாலும் நம்ம தப்போம், அது ஒன்று கூட போயிடும், அப்படி இல்லைன்னா கம்மியாயிரும். அப்போ வந்து நம்ம பிரித்து அதை யூக்கல் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். பாவாடையோட சுற்றளவு வந்து 16 இன்ச்சுங்க. மொத்த சுற்றளவு 32 இருக்குது. நான் 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 தடவை பிரித்து மறுபடியும் தான் சரியாக வந்தது. 16 இருக்குங்க. நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்து 33 வைக்கிறேன். 16 இன்ச்சு வைக்கிறேன் ஒரு பக்கத்துக்கு. இப்போ நம்ம ஃப்ளிட்ஸு கொடுத்துடலாம். ஒரே அளவாக மடக்கி கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், கொஞ்சம் உள்ள வெளியில் தள்ளி கொஞ்சம் ஈவனாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இது ஃபஸ்ட் டைம் வச்சு நான் பிரிச்சுட்டேங்க. மறுபடியும் வச்சேன், ஓரளவுக்கு சரியாக வந்துச்சு. ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம பாவாடை தைக்கிறது கொஞ்சம் அந்த ஃப்ளிட்ஸு மட்டும் வந்து சரியாக வரணுன்றது வந்து பெரிய விஷயந்தான். சில பாவாடைகள் எல்லாத்துக்கும் அப்படி வராது. நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி ஏதோ ஒன்றுக்கு வந்து நமக்கு வந்து அது பிரித்து தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கட்டும். அது பாட்டி பாவாடையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டைம் நம்ம பிரிச்சுட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா மடிப்பும் ஒரே மாதிரி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ சென்ட்ரு வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். பார்த்தேங்க, கரெக்டாக 14 இன்ச் இருந்துச்சுங்க. 2 இன்ச் கம்மியாக வந்துச்சு. மறுபடியும் பிரிச்சுட்டு தான் மறுபடியும் தைச்சேன் நான். பாருங்கள், 14 தான் இருக்குது. நமக்கு 16 இன்ச்சு வரணும். அடுத்த தடவை பண்ணுறப்ப 16 இருந்தது. நம்ம இந்த பக்கம் தைக்கிறப்ப ஒரு 16 வந்துச்சுன்னா ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா போதுங்க. கொஞ்சம் அரை இன்ச்சு மட்டும் லூஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் அவங்க லூஸ் கேட்கல. நான் ஃபினிஷ் பண்ணோட்டி 33 இருந்துச்சு. சரி, அரை இன்ச்சு கூடவே இருக்கட்டும், லூஸாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே தைச்சிட்டேன். ஏன்னா இது நம்ம கொக்கி வைக்க போகிறது கிடையாது. நம்ம எப்படி ஃபேண்ட் இதெல்லாம் தைக்கட்டு வைக்கவோமோ அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம சுருக்கி கட்டிக்கலாம். இல்லை கொக்கி வைக்கிறதுனா தான் உள்ளே தொங்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் லூஸ் வச்சிங்கனாலும் பிள்ளைங்க குண்டானாலும் கட்டிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நாலேருந்து காமிக்கிறேன் எவ்வளோ வருதுன்னு. கலக்கலாம். மறுபடியும் பார்க்கலாம். இப்போ 33 இன்ச் இருக்குங்க, தாராளமாக போதும். இப்போ இது வந்து மேலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தையல் வேணுன்றதை பார்த்துக்குங்க. நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 2 தையல் போட போகிறேன்.
இப்படி மேலேருந்து நேர்வாக்கில் நம்ம தைக்கலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம அவசரமாக தைக்கிறனால ஒரு 2 தையல் மட்டும் போட்டு விட்டு முடிச்சு விட போகிறேன். அப்படியே நல்லா உள்ளே கோர்த்து அப்படியே கையில் நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான மடிப்பு வந்துடும். ஒரு சில பாவாடைகளுக்கு தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் மெட்டீரியலு. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கரெக்டாக வச்சு 5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரே மாதிரி தையல் போட்டுவாங்க. நம்ம மார்க் பண்ணும்போது சரியாக பண்ண முடியாதுங்க. மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து 5 இன்ச்சு வச்சு போட்டுட்டேன். அடுத்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். போதும். வேணும்னா நீங்கள் இன்னொன்றும் கூட கொடுக்கலாம். 3வது தையல் போட்டுக்கலாம். நார்மலாக 2 போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டாங்க அப்படின்னா 3வது தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் வந்து இருக்கிற அதாவது 2 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறத 2ஆக வெட்டிட்டேன். வெட்டிட்டு இதை சென்டரில் ஜாயின் பண்ணிடலாம். சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ளீட்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கரையோட கரை சேர்த்துக்குங்க. இப்போ கீழே வந்து ஒரு லைனை மடித்து தைச்சிடலாம். இது சரியாக இருக்குங்க. அதாவது நம்ம பாவாடைக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் வந்து உயரம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. இப்படி உள்பக்கமாக நீங்கள் திருப்பி நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, தள்ளி தள்ளி இதுக்கெல்லாம் வந்து அளவெல்லாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் லைனிங்கு. ஏன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் தான் நமக்கு அழகு தேவை, உள்பக்கம் வந்து தேவையில்லை. அந்த கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கிறது வந்துட்டும் சென்டரில் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏன்னா 2 பார்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த தையல் போட்டிருக்க சென்ட்ரு பகுதி வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, இதில் அது சென்டரில் வர மாதிரி வச்சு ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம மேலே வெட்டணும் இல்லையா கரைப்பகுதி, அதை வந்து 2 இது வச்சுருக்கேன். இதில் ஓரத்தில் மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். கரையை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். 2 பீஸ் இருக்குங்க. அதில் 2ஐயும் ஒன்றாக்கி தான் மடித்து தையல் போடுறேன். ஏன்னா பட்டி வந்து நமக்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும், அதனால். இப்போ கொஞ்சம் ஓரத்தில் மடித்து தைச்சிடலாம். நல்லா உருட்டி தைச்சி விட்ருங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். வச்சு பார்த்துக்குங்க, பாவடையை வச்சு பார்த்துட்டு மடித்து தைங்க. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த ப்ளைனாக இருக்கு இல்லையா, அது அந்த தையல் மேலே போட்டுவாங்க. இப்போ லைனிங்கும் நம்ம உள்ளே கொடுத்துட்டோம். ஏன்னா ரெட்டையாக கொடுத்தீங்கன்னா தான் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. சரியாக வந்துடுச்சு. நமக்கு அளவு எடுத்து வைங்க. அதில் 33 இருக்குன்னா 33 இன்ச்சு கரெக்டாக அளவு எடுத்து வைங்க. நல்லா இந்த பீஸரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு மேல் பகுதியை அப்படியே மடித்து தைச்சிட்டு வாங்க.
நல்லா டைட்டாக தைச்சி விட்டுலாம். கரெக்டாக அந்த தையல் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு தைச்சிட்டோன்னா தையல் மேலே சரியாக வரணும். நடுவில் தைக்க வேணாம், கொஞ்சம் தூரம் மட்டும் தைச்சி விட்டுடலாம். மேலே வந்து அப்படியே இருக்கட்டும். அதாவது ஒரு இன்ச்சுக்கு மட்டும் தைச்சிட்டு 1 இன்ச்சு அப்படியே விட்டுருங்க. இது 2 இன்ச்சு அகலம் இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு 1 இன்ச்சு அப்படியே விட்டுடலாம். இப்போ அதுலேயே அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம் மேலே. ஏன்னா போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ லைனிங்கை தனியாக விலக்கி விட்டுட்டு, அப்படி இல்லைன்னா லைனிங்கை சேர்த்து தைச்சி விடுங்க. உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா ஆரம்பத்திலே லைனிங்கை விலக்கி விட்டுட்டு தைங்க. இல்லை சரி ஒன்றாவே தைச்சி விட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பீஸையும் சேர்த்து பிடிச்சிட்டு தைங்க. இப்போ இந்தளவுக்கு கீழே வந்து நமக்கு இது இருக்குது, கேப் இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் நாட்டு எடுத்துருக்கேங்க. நம்ம ரோப்புக்கு போடுவோம் இல்லையா நாட்டு ப்ளவுஸுக்கு, அது ரெட்டையாக மடித்து நான் அதில் வந்து நாடாக தைக்கலான்னு பார்த்தேன். இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சரி நாடா வேணாம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் இந்த ரோப்பு 2ஆக மடித்து கொடுத்துருக்கேங்க. இதுக்கு நான் பிங்க் கலர் ப்ளவுஸ் கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஒரு பக்கம் தைச்சிட்டு கோர்த்துருங்க, கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் தைங்க. 2ஐயும் சேர்த்து வச்சே தைக்கிறேன். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரமும் 4 இன்ச்சு. ஒரு 3 பீஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாவாடை முடிஞ்சு கொக்கி வைக்கிற நேரத்துக்கு நம்ம நாட்டை கோர்த்து முடிச்சு விட்டுடலாம். ரெண்டாவது இது ஃபேன்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ப்ளவுஸ்க்கும் முடிச்சிட்டோம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக தைச்சிட்டோம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு